ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியேபியோ நமோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரங்களோ. இந்த பதிவு நான் தமிழ்ல தான் போடுறேன். ஏன் இந்த பதிவு தமிழ்ல போட வேண்டியது, என்ன அவசியம் அதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இது க்ஷௌர விதி அப்படின்னு பேர். இதுக்கு க்ஷௌர விதி அப்படின்னா ஷேவிங் பண்ணிக்கிறது. என்னடா ஷேவிங் பண்றதுக்கு ஒரு விதி இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. சரி, இது ஏன் தமிழ்ல போடுறீங்க அப்படின்னாக்க, இது பிராமணாளுக்கு மட்டும், வைசியருக்கு மட்டும், சத்திரியருக்கு மட்டும் அப்படின்லாம் கிடையாது. 4 வர்ணத்தவர்களுக்கும், இன்க்ளூடிங் பஞ்சம வர்ணத்தவர்களுக்கும் சேர்த்து இது சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை கலந்த ஒரு உபதேசம். நம்ம சாதாரணமா ஷேவ் பண்ணிக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஷவரம் பண்ணிக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யாம நம்ம அங்க குத்துது, இங்க குடையுது, நான் நல்லா இல்ல, எனக்கு என்னமோ ப்ராப்ளம், எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க. நமக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நமக்கு எல்லாமே நம்மளே செஞ்சுக்கிறோம். நமக்கு என்ன வேணுமோ கெடுதல் நம்மளே செஞ்சுக்கிறோம். வெளியில யாரெல்லாம் வர வேண்டியதில்லை. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கஷ்டப்படுறோம். சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை? நம்பி இதை செய்யறவனையும் அவனை கெடுத்து விடுறான். நம்ம நானும் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா இருக்கிறவனையும் கெடுக்கிற புத்தி தான் இந்த கலியுகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாஸ்தியா இருக்கு. சோ நல்லது சொன்னா ஏத்துக்கக்கூடிய மனோபாவமே இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. சரிங்க, இப்ப இந்த க்ஷௌர நிர்ணய சங்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். எல்லாருக்கும் மங்களம் உண்டாகணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், கெடு பலன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மார்க்க தர்சனம். மார்க்க தர்சனம் அப்படின்னாக்க தமிழ்ல வழிகாட்டி. என்னென்ன வழிமுறைகள், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, வாட் ஆர் ஆல் த டூஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் டோன்ட்ஸ், இதை பத்தி தான் நம்ம பேசப்போம். சாதாரண தலையிலையும் இந்த முகத்திலையும் வளரக்கூடிய ஒரு ரோமம், தமிழ்ல சொன்னா மயிர்னு சொல்றோம். அதே தலையில முளைச்சது அப்படின்னாக்கா கூந்தல்னு சொல்றோம். இந்த கூந்தல், தலைக்கூந்தல், ரோமம், மயிறு, மயிர்னு கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்க. மயிர் கூச்சரிதல் அப்படிங்கிறான். என்ன மயிருங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மயிர் கையில இருக்கிற முடியெல்லாம் அப்படியே எரிஞ்சு நிற்கும். அப்ப மயிர் கூச்சரிதல் அப்படிங்கிறோம். அந்த சந்தோஷத்துல உலகாங்கிதமாய் அந்த முடியெல்லாம் நிக்குது, ஜிப்புன்னு நிக்குது. தலையில கோரமுடிக்கிறவனுக்கு கோரமுடி நிக்கிற மாதிரி நிக்குது. அதனால அந்த மயிருங்கிறது கெட்ட வார்த்தை கிடையவே கிடையாது. மயிர் கூச்சரிதல் தமிழ்ல பயன்பாட்டுல வந்திருக்கு. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். யாரா நம்ம மயிறுன்னு திட்டினா திட்டிட்டு போ, எனக்கும் மயிர் இருக்கு, உனக்கும் மயிர் இருக்கு, அந்த மனோபாவம் வரணும். மயிராண்டி மொட்டை அடிச்சிருக்கான், அவன் உண்மையில மயிராண்டி தானே. பழனி ஆண்டி, முருகன் பழனியில இருக்கான், ஒண்ணுமே போடாம காமனை மட்டும் கட்டிட்டு இருக்கான், அவன் பழனி ஆண்டி, மொட்டை ஆண்டின்னு சொல்றான். இப்ப மயிராண்டின்னு சொல்ல திட்டிட்டு போறான். அது திட்டு கிடையாது. நமக்கு நிறைய வழுக்க விழுந்திருக்கும். நம்ம மொட்டையே தலையே முடியே முளைக்கிறது கிடையாது. அப்ப எல்லாருமே மயிராண்டிகள் தான், வழுக்கக்காரங்கள்லாம். அப்ப அந்த மயிருங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பிரகதத்துக்கு வரும்போது இந்த புஸ்தகத்துல என்ன தெரிஞ்சுக்க போறோம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க, ஆஸ்திகர்களான பாரதிய பிராமணர்கள் முதலான
சதுர் வர்ணத்தவர்களுக்கு சௌரம், சௌரம்ங்கிற சமஸ்கிருதம், வபனம் அதுவும் வந்து சமஸ்கிருதம் தான். சௌர வபன கர்மம். இது இந்த சௌர கர்மமும் கூட ஷோடச சம்ஸ்காரங்கள், 16 சம்ஸ்காரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிறந்ததுல இருந்து பண்ணுறோம் இல்லையா, அந்த 16 சம்ஸ்காரங்கள்ல ஒன்றானதுதான் இந்த சௌர கர்மம். இந்த சௌர வப்பன கர்மம் உபநயனம், பூணல் கல்யாணம் சொல்றவங்க அப்ப பண்றோம். விவாக காலத்துல பண்றோம். விவாக காலத்துல சர்வாங்க க்ஷாவரம் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு விரதம் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், அதுக்கு பண்றோம். யஜ்யம் ஆரம்பிக்கிறோம், யஜ்ய தீட்சை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா இது பண்ணிட்டு க்ஷவரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காரணும். யஜ்ய தீட்சைன்னு சொல்லுவாங்க. விரதம், யஜ்யம் முதலான சுப கர்மங்களோட ஆரம்பத்துல பண்றோம். அது மட்டும் இல்லாம மாதாவோ பிதாவோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா மாதா பித்ருக்களோட உத்தர கிரியைன்னு சொல்லுவோம். அந்த உத்தர கிரியையில ஆரம்பிச்ச அன்னைக்கும் பண்றோம், முடிகிற அன்னைக்கும் பண்றோம். இது அவசியமான ஒரு கர்த்தவியம், கர்த்தவியமான ஒரு கர்மம். கர்த்தவியமான கர்மம்னா செய்யறது, கர்த்தவியமான கர்மம்னா அவசியமா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கர்மம். அதனால கர்த்தவிய கர்மம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றது. இந்த சம்ஸ்காரம் கூட விகித, அதாவது நல்ல விசேஷமான திதி, வாரம், நட்சத்திரங்கள் இதுல நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நாவிதன் மூலமா சௌரகர்மம். அப்ப நம்மளோட ஆயுசு, சம்பத்து முதலான சுப பலன்களுக்கு சாதகமா இருக்கு, அது நம்ம அனுகூலமா இருக்கு. வர்ஜிய திதி, வர்ஜியன்னா விளக்குறது, அந்த விளக்குற திதி முதலானவைகள்ல நடத்தினா ஆயுஷ்க்கு ஹானிகரம், ஆயுஷ் க்ஷீணமாகுது, குறையுது. அதனால இந்த விகித சௌர கர்மங்களுக்கு ஆயுஷ் கர்மம் அப்படின்னு ஒரு பேரு. இன்னொரு பத்ராகரணம். இத நம்ம பத்திரமா வழி நடத்தி செலுத்தக்கூடிய ஒரு கர்மம். அதனால பத்ராகரணம் அப்படின்னு சொல்லு. பத்ரம் கர்ணேபிகி சுருணியாம தேவாக வேத மந்திரம் கூட இருக்கு. புண்ணியாவாசன மந்திர பிரயோகத்துல வருது. இப்படி சௌரம் செஞ்சு தாரணம் செய்த சிகை, சிகை அப்படின்னா குடுமி. இந்த குடுமிய கட்டிக்கிட்டா மட்டும்தான் எல்லா கர்மங்களுமே சபலமாகுது. சபலம் அப்படின்னாக்க பலவத்தால் நடக்குது, நல்ல பலன் கிடைக்குது. அப்படி இல்லாம சிகைய கட்டாம அப்படியே சும்மா ஊத்து விட்டுறது, அது சில அபர காரியங்கள் பண்ணும்போது, அபர கிரியைகள் பண்ணும்போது அப்ப மட்டும்தான் சிகையை கட்டாம பண்ணணும். அப்ப சிகை கட்டக்கூடாதுங்கிறது ஒரு ரூல்ஸ். இப்ப சாதாரண நாள்ல சிகையை ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அந்த முடிச்சு போட்டு செய்த எல்லா கர்மங்களுமே பலனை தரும். முடிச்சு போடாம அப்புற காரியங்களை தவிர இறந்த நாள் காரியம், அந்த இறந்த நாள் அந்த 3 நாள்ல செய்யற காரியம் அப்ப கட்டக்கூடாது. சாதாரண நாள்ல கட்டாம இருந்தா பாவம். பித்ருக்கள் காரியங்கள் பண்ணும்போது கட்டினா பாவம். இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சோ இப்படி இந்த சிகை இருக்கே, சிகையை குடுமி, தமிழ்ல குடுமின்னு சொல்றோம். இந்த குடுமிய கட்டிக்காதவங்க அதுக்கப்புறம் அந்த குடுமையே வைக்காம ஃபுல்லா முழு மொட்டை அடிக்கிறான் இல்லையா, திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுட்டு வரான். அப்ப கூட கொஞ்சம் முடி விட்டுட்டு தான் நான் அடிச்சுக்கணும், ஃபுல் மொட்டை அடிக்க கூடாது. ஆனா எல்லாம் அடிச்சுட்டு வராங்க. லேடிஸ் எக்காலத்துலயும் மொட்டை அடிக்கவே கூடாது. மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டுதலும் பண்ணிக்க கூடாது. புருஷன் இறந்தாதான் மொட்டை அடிச்சுக்கணும் பெண்கள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 வர்ணத்தவர்களும் உண்டானது. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிராமணன் மட்டும்தான் பண்ணணும், பாக்கி பேர்லாம் அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க.
அதனால இன்னைக்கு பிராமணனும் கஷ்டப்படுறான், மற்ற வர்ணத்தவர்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே இதெல்லாம் பிராமணர்களுக்கு உரியதுன்னு நினைச்சுக்கிட்டு தனக்குத்தானே ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு எல்லாரும் தன்னைத்தானே நாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி குடிமை கட்டி கொள்ளாம எதிர்த்தாப்புல ஒருத்தன் வரான், இல்லைன்னா சர்வ முண்டனம் செஞ்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல வந்தான் அப்படின்னாக்க, ஒரு புதுசா ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது பொண்ணு பார்க்க போறோம், இல்ல இது கல்யாண மண்டபம் புக் பண்ண போறோம், இல்ல கோவில் தீர்த்த யாத்திரை போறோம், கோவில் குளங்கள் பார்க்க போறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது போறோம். எதுக்கு போறதாலும் இந்த மாதிரி பசங்க எதுக்க வந்தாங்கன்னாக்க, குடிமை கட்டிக்காதவனோ இல்ல சர்வ முண்டனம் பண்ணிக்கிட்டவனோ, மொட்டை அடிச்சுட்டவனோ, முழு மொட்டை அவன் வந்தா அபசகுணம்னு கருதப்படுது. சரி, இந்த சிகை இருக்க இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மரத்துக்கு எப்படி வேறு ரொம்ப முக்கியமோ, வேறு இத்து போச்சு அப்படின்னாக்க, வேறு கரையா அடிச்சிச்சுனாக்க மரமே விழுந்துடும், கீழே புழுத்து போய் விழுந்துடும் சொல்லுவாங்க. வளராது, பட்டு போயிடும். ஒரு சிகை மரத்திற்கு எப்படி வேறு இருக்கோ அதே மாதிரி நம்ம தேகத்துக்கு அது ரூட்டு வேர் பூமிக்கு கீழே இருக்கு, இது நம்ம தலைக்கு மேல இருக்கு. தேகத்திற்கு ரத்த சம்பந்தமான ஒரு மூலம், அத ஒரு தொடர்பு, அதை சூசனை செய்கிறது. சூச்சனை செய்ததுனாக்க நமக்கு நிரூபிச்சு காட்டுறது. அதனால அந்த பித்திருக்களுக்கு சிக்கோதகம் காலையில ஸ்நானம் பண்ணும்போது சிக்கோதகன்னு முடியில கொஞ்சம் தீர்த்தம் போட்டு அந்த முடியை இப்படி பிழிஞ்சு விடணும். முடியை இப்படி பிழிஞ்சிங்கன்னா அது முடியிலேருந்து கீழே தண்ணி கொஞ்சம் சொட்டும். அது பித்திருக்களை அவ்வளவு திருப்திப்படுத்துமா. இந்த பித்திருக்களுக்கு சிக்கோதகத்தினால ஸ்நானம் பண்ணும்போது கொடுத்தா டெய்லி தர்ப்பணம் கொடுத்த மாதிரி பித்திருக்கள் திருப்தி ஆறாங்களாம். அதனால சிகை எல்லாரும் வச்சுக்கணும், 4 வருடத்தவர்களும் வச்சுக்கணும். இதுல என்னன்னா, எனக்கு எப்ப விவரம் தெரியுதோ அப்பலேருந்து வச்சுக்கிறேன் அப்படின்லாம் வச்சுக்க கூடாது. பிறந்ததுலேருந்து பிறக்கும்போது முடி இருக்கு குழந்தைக்கு, அப்ப ஆரம்பிச்ச முடி ஒரு போர்ஷன், அது கட்டே பண்ணக்கூடாது. பிறந்ததுலேருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கணும், அப்படியே விட்டுடணும். அதுதான் சரியான சிகை. அந்த பித்திருக்களுக்கு இந்த சிக்கோத்தினால திருப்தி சொல்லியிருக்கு. பிறந்ததுல இருந்து இருக்கிற இந்த கூந்தல் இருக்கு இல்லையா, அந்த முடி, அந்த அர்த்தாத் இந்த மயில், அதை வளர்த்து கோபாத அளவிற்கு பசு இருக்கு, பசுவோட பாதம், கோன்னா பசு, அந்த சைஸுக்கு சிகை வைத்து மீதி கேசத்தை, மீதி அந்த கூந்தல் எல்லாம், மீதி முடியெல்லாம் சௌரம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களோட பద్ధதி. கிரகசாஸ்திரிகளுக்கு சர்வ முண்டனம் நிஷேதம் செஞ்சிருக்கு. அது நாட் அலவுடு கிரகஸ்தனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. சன்னியாசிகள் முழு முண்டனம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு அது அலவுடு. அதனால இந்த சர்வ முண்டனம் நமக்கெல்லாம் நிஷேதனம் பண்ணிருக்கிறதுனால சிகையை முதல்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்புறம் வளர்த்த கேசங்களால அந்த பித்திருக்களுக்கு ஜலம் விட்டோம் அப்படின்னாக்க அவங்களோட பித்திருக்களுக்கு நரக பிராப்தியா கிடைக்கும் அப்படின்னு பலன் சொல்லியிருக்கு. இந்த சிகைங்கிறது ஆரியரான பாரதியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்லாம் எடுத்திருக்கோம்ல நம்ம, அது ஒரு ஒப்புக்கொள்ளத்தக்கதான ஆஸ்திக மதத்தவர்கள் அவங்க அப்படிங்கிற ஒரு மூல தத்துவத்தை நமக்கெல்லாம் காமிக்கிற ஒரு முக்கிய சின்னமா இருக்குது. சின்னம் அப்படின்னாக்க அடையாளமா இருக்கு. சிக்கைங்கிறது ஒரு அடையாளம். அதனால சிக்கையை எப்போதுமே சௌரம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஸ்மஸ்ரு அப்படின்னாக்க, சமஸ்கிருதத்துல ஸ்மஸ்ருன்னாக்க தாடி மீசை. சோ இந்த தாடி மீசை வச்சுக்கலாமா, வச்சுக்க கூடாதா, கண்டிப்பா வச்சுக்கணுமா அப்படின்னாக்கா, இந்த விஷயத்துல அந்தந்த தேசாச்சாரம் அவங்க முன்னோர்கள் கடைபிடித்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் பண்ண பழக்க வழக்கங்கள், அவங்க குலாச்சாரத்துல வந்த பழக்க வழக்கங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மீசை வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைன்னா மீசை இல்லாம இருக்கலாம். தாடியும் தேவைப்படும் போது வச்சுக்கலாம். இப்ப ஒரு நம்மளோட மனைவி கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க, அது விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்
அதை வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு புண்ணியாஜனத்தை அன்னைக்கு எடுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். அப்ப தாடி வளர்க்கலாம். 10 நாள்ல எல்லாம் பண்ணக்கூடாது. எத்தனை நாளைக்குள்ளார அவசியம் இந்த ஷவரம் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் பின்னாடி வருது. அதெல்லாம் விவரமா சொல்றேன். இது கொஞ்சம் நீண்ட பதிவு தான், பொறுமையா கேட்கணும். நீங்கெல்லாம் பொறுமையா கேட்டீங்கன்னாக்க உங்களை வாழ்க்கையில உசத்தி எங்கேயோ மேல கொண்டு போற ஒரு உபதேசம் இது, உபன்யாசம் அது. அதனால அவசியம் மறக்காம கேளுங்க. எல்லாரும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்கணும் இந்த பதிவு, எல்லாரும் பார்க்கணும். எல்லா வர்ணத்தவர்களும் பார்க்கலாங்கிறதுனால லட்சக்கணக்கான ஜனங்கள் வியூ பண்ணணும். எத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கு நீங்க வந்து இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் கொடுங்க. யூடியூப்ல போய் லைக் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதனால இந்த தாடி மீசை பிரகிருதத்துக்கு வரும்போது தாடி மீசை வைத்துக் கொள்வதும் வைத்துக் கொள்ளாம இருக்கிறதும் அந்தந்த தேசாச்சாரம், அவங்க குல சம்பிரதாயம், பழக்க வழக்கங்கள், முன்னோர்கள் அனுஷ்டானம் பண்ணது, இதையெல்லாம் பொறுத்து இருக்கு. சோ இங்க ஒரு பிரமாணம் ஒண்ணு சொல்லியிருக்கேங்க. நீச்ச ரோம நக ஸ்மஸ்ரு நிர்மலாங்கிரி மலாயனகா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதனால அந்த தாடி மீசை இல்லாமல இருக்கிறதே ரொம்ப விசேஷமானது அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த விஷயத்துல சில ஆதுனிக ஆராய்ச்சியாளர்கள், ஆதுனிகன்னா இந்த உலகம் ஃபுல்லா நிறைய ஸ்டடி எல்லாம் பண்றாங்க, ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க இல்லையா, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, பண்ணி இது இப்படின்னு சொல்றாங்க. புதுசா மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒருத்தர் தப்புங்கிறான், இன்னொருத்தர் ரைட்டுங்கிறான். ஏகாதசி உபவாசம் இருக்காத அப்படிங்கிறான் டாக்டர். டெய்லி 3 வேளை சாப்பிடுங்கிறான். நம்ம ஏகாதசி உபவாசம் இருந்தா 15 நாளைக்கு ஒரு வாட்டி கேன்சரே வராதுன்னு ஃபாரின்ல கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வர வாங்கிட்டாங்க அதுக்கு. அந்த மாதிரி அந்த ஆதுனிக ஆராய்ச்சியாளர்கள் வந்து எப்படி இந்த பிரபஞ்சத்துல செடி கொடி மரங்களினால இந்த மனுஷ வர்க்கங்களுக்கு 4 வர்ணத்தவர்களுக்கும் மகத்தான உபகாரம் இருக்கு. செடி பூ பூக்குது, சாமிக்கு அர்ச்சனை பண்றோம். கொடி அதுல பூ பூக்குது, காய் காய்க்குது, பழம் வருது, மரத்துல பழம் வருது, காய் வருது, வாழைத்தார் போடுது. எல்லாம் நம்ம மனுஷ வர்க்கங்களுக்கு பெரிய மகத்தான ஒரு உபகாரமாக இருக்குது அதெல்லாம். அதே மாதிரி நம்ம தேகத்துல இருக்கிற மற்ற அங்கங்களுக்கு, அதர் ஆர்கன்ஸ், அதுக்கு இந்த தலை கேசம் இருக்கே, அந்த ரோமங்களினால உபகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த குடும்பம் வச்சுக்கணும் அப்படின்னாக்க, இப்பதான் கேபிள் டிவி அதெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் ஆண்டனா தான், மொட்டை மாடியெல்லாம் ஆண்டனா இருக்கும். அது அப்ப சிலோன் சேனல் மட்டும்தான் வரும். அப்பப்ப அது கொஞ்சம் காத்தடிச்சுன்னா திரும்பிக்கும். நேர போய் மொட்டை மாடியில போய் திருப்பணும். இல்லைன்னா ரோட்லயே ஒரு பெரிய போஸ்ட் போட்டு அதுல போட்டிருப்போம், அதை அப்பப்ப திருப்பி விடணும். இப்படியெல்லாம் நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆண்டனா அந்த ஒளி அலைகள், ஒளிங்கிறது சவுண்டு வேவ்ஸ், ஒளி அலைகள்ங்கிறது அந்த வீடியோ. இந்த அலைகள்லாம் அது வாங்கி நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த குடுமிங்கிறது இந்த ககோளம் நமக்கு மேல இருக்கிற பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற சக்தி எல்லாம் ஆக்கர்ஷணம் பண்ணி, எப்படி ஒரு இரும்பு துகளை மேக்னெட் கொண்டு போனா கிட்டக இழுத்துக்குமோ, தன்னிடம் இழுத்துக்குமோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரியா சக்தி, அற்புதமான சக்தி, நம்ம உடம்புக்கு வேண்டிய சக்தி, அந்த சக்தியை அந்த ஆண்டனா மாதிரி இருக்கு ஆக்ட் பண்ணி இந்த கூந்தல், அந்த சிகை நமக்கு வாங்கி கொடுக்குது. அதனால பலவிதமான லாபங்கள் இருக்கு. நல்ல ஆக்சிஜனை வாங்கி கொடுக்குது, எல்லாம் பண்ணுது அந்த முடிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த சிகையை கண்டிப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றோம். இப்ப மற்ற அங்கங்களுக்கு தலை கஷ்டமான ரோமங்கள்னால உபகாரம் இருக்கு. அதனால இது மட்டும் இல்ல, அந்த தலை கூந்தல் மூலமா மூளைக்கு கூட பல உபகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல ஊகிச்சும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பூமி, ககோளம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கு? இந்த இடைப்பட்ட தூரத்துல இருக்கிற அந்த அலைகள் எல்லாம் வாங்கி நம்ம தேகத்துக்கு கொடுத்து நம்மள ஆரோக்கியமா வச்சுக்குது. இந்த பூமிக்கும் ககோளத்திற்கும் இந்த மனுஷனுக்கும்
அந்த ககோளத்துக்கும் இருக்கிற இந்த தேகத்துக்கும் மனுஷ தேகத்திற்கும் அந்த ககோளத்திற்கு இருக்கிற பரஸ்பர சம்பந்தம் இருக்கே, அது சாஸ்திரத்துல பிரசித்தமா சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஏகாதசி உபவாசம் 15 நாளுக்கு ஒரு வாட்டி இருக்கிறது. இந்த அஸ்வத்த மரம், அஸ்வத்தம்னா அரச மரம், அதை பிரதட்சணை பண்றது, அரச மரத்தை துடுத்தி சுத்திட்டு அடி வயிற்றுல கை வச்சு பார்த்தா கரண்ட் ஆயிட்டாளான்னு அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க. அந்த அஸ்வத்த மரம் சுத்துறது, துளசி செடி அதை பிரதர்ஷனம் பண்றது, அந்த சந்தியாவந்தனம் டெய்லி பண்ணணும். ஏன் பண்ணணும் அது இன்னொரு பதிவுல பார்ப்போம். இந்த ஔபாசனம்னு ஒண்ணு, அது பண்ணணும். பஞ்ச யஜ்யம் அதெல்லாம் டெய்லி பண்ண வேண்டியது. தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், 5 யஜ்யங்கள் இருக்கு. அந்த யஜ்யங்கள்லாம் பண்ணணும். பஞ்ச யஜ்யங்கள் இதெல்லாம் பண்ணணும். இதனாலலாம் ஒன்றும் உபயோகமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏராளமான ஆளுகள் இருக்காங்க. இதையும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சோதனை செஞ்சு இந்த பஞ்ச யஜ்யம், ஔபாசனம், சந்தியாவந்தனம், ஏகாதசி உபவாசம், அஸ்வத்த துளசி பிரதட்சணை, இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவசியம் செஞ்சே ஆகணும். இது ஒரு அத்தியாவசியமான ஆரோக்கிய சாதனம் அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்ப பரிந்துரைக்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் அப்படின்னா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ கண்ணு நல்லா பார்வை கடைசி வரைக்கும் தெரியணும் அப்படின்னாக்க சின்ன வயசுல இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியன் முன்னாடி நின்றுட்டு ரோட்ல நின்றுட்டு நமஸ்காரம்னு அர்த்தம் கிடையாது. சூரிய நமஸ்காரம் பேரு, அது ஒரு ஆசனம். அது அந்த சூரிய நமஸ்காரம்ங்கிற ஆசனத்தை தினம் பண்ணுனா நிறைய பலன்கள் நமக்கு நல்லது கிடைக்கும். கண்ணுக்கும் பவர் கிடைக்கும், உடம்பும் நல்ல குண்டாக மாட்டாங்க, இப்படியே இது மாதிரி இருப்பான், ஒட்டடை குச்சி மாதிரி இருப்பான். ஆனா போன் ஸ்ட்ரென்த் இருக்கும், போன் வலுவா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சாதனை அப்படின்னு சொல்லி இந்த சன்னியாவந்தனம், ஔபாசனம், பஞ்சம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தாங்க இந்த க்ஷௌரம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இந்த க்ஷௌரம் பண்ணிக்கிறோம்னாக்கா ஷேவிங் பண்ணிக்கிறவனுக்கு சாஸ்திரத்துல ஒரு விதி சொல்லியிருக்கு. ஸோ அது என்ன விதிங்க? எந்தெந்த திதி, எந்தெந்த நட்சத்திரங்கள்ல நம்ம ஷேவிங் க்ஷௌரம் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த க்ஷௌரம்ங்கிறது நம்மளே கண்ணாடியை பார்த்து ரேசர் வாங்கிட்டு பண்றது கிடையாதுங்க. அது தர்மத்துக்கு விரோதமானது. இதுக்குதான் நாவீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இதுதான் ஜீவனம். அவங்கள்ட்ட தான் போய் பண்ணிக்கணும், நாவீரர்கள்ட்ட தான் போய் பண்ணிக்கணும் இந்த க்ஷௌரத்தை அப்படின்னு ஸ்பஷ்டமா அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இதுவும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எந்தெந்த தீதி நட்சத்திரங்களை க்ஷௌரம் செய்யலாம், எந்தெந்த தீதியில செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லு. இதுல சொன்னது எல்லாமே நம்ம நன்மைக்காகங்க, நம்ம ஆரோக்கியத்திற்காகங்க. அதை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது தான் க்ஷௌர நிர்ணய சங்கிரகம். இன்னும் நிறைய இருக்கு, உச்சாரமா போலாம். ஒரு சங்கிரகம் பண்ணி சுருக்கி முக்கியமான எது அவசியமா வேணுமோ அதை மட்டும் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த சின்ன புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த புஸ்தகக்காரங்களோட உத்தேசம், நோக்கம், குறிக்கோள். அதனால க்ஷௌர நிர்ணய சங்கிரகம். சம்ஷிப்தம்னா இது ப்ரிசைஸ் ரைட்டிங் மாதிரி, பெரிய கதை சுருக்குவாங்கள அந்த மாதிரி சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. விஸ்தாரமா சொல்லலாம், இன்னும் சொல்லலாம். நான் 10 நாளைக்கு இதை உபன்யாசம் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ பிரம்மச்சரியம் முதலான சதாச்சார சம்பன்னர்களான தார்மிகர்கள் சௌரத்திற்கு உகந்த, அதாவது ஏற்ற நட்சத்திரம், வாரம், கிழமைகள், திதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு விகிதமான தினத்துல இதுல சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல பூர்வாண்ணத்தின்னாக்க ஒரு பகல், அதை எடுத்துட்டீங்கன்னாக்க 12 மணி 6 மணிக்கு சூரிய உதயம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க 12 மணி வரைக்கும் பூர்வாண்ணம், மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆற வரைக்கும் அபராண்ணம். இது மார்கழி மாசம் வரும்போது 6:30க்கு தான் சூரியன் உதிக்கும், 6:50க்கு 6:45க்கு.
அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சித்திரை மாசம் பாத்தீங்கன்னா 5:15க்கெல்லாம் சூரியன் உதிச்சிரும். 5:15 5:20க்கெல்லாம் உதிச்சிரும். அப்ப அட்வான்ஸ் ஆகும். சன் செட் ஆகுறதும் இங்க இதாகும். அப்ப இன்னும் ஸ்பேன் நிறைய கிடைக்கும். அந்த அகஸ்ட்னு சொல்லுவாங்க. அது சித்திரை மாசத்துல நிறைய இருக்கும். இதுல வந்து கம்மியா இருக்கும். மார்கழி மாசத்துல தனுர் மாசத்துல கம்மியா இருக்கும். இப்படி வந்து அந்த பூர்வாண்ணத்துல சௌரகன் மூலமே சௌரகர்மங்க செய்யத்தக்கது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க, இந்த சௌரம் சொல்லிட்டீங்க. இப்ப என்னென்ன விதம் இருக்கு அதுல அப்படின்னாக்க நித்தியம் நைமித்திகம் அப்படின்னு 2 விதமா அதை பிரிச்சிருக்காங்க. சௌரத்துல 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒரு நித்தியம், இன்னொன்னு நைமித்திகம் அப்படின்னு 2 பிரகாரமா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த நித்தியம் இருக்கே அதை திருப்பி என்ன பண்ணாங்கன்னாக்க 2ஆ பிரிச்சாங்க. நூத்தனம் அனூத்தனம் அப்படின்னு 2 விதமா பிரிச்சாங்க. சரி, இப்ப நித்தியத்தை 2 விதமா பிரிச்சிருக்காங்களா, அதை வந்து நூத்தனம்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு பிரிச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்துக்குவோம். நூத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பிறந்த குழந்தைக்கு 3வது வருடத்தில் முதல் முறை செய்யும் சௌல கர்மம் இருக்கு இல்லையா, அதுதான் நூத்தனம்னு சொல்றாங்க. சோ இன்னொன்னு அனூத்திரம்னு சொல்லியிருக்கு. அனூத்திரம் அப்படின்னாக்க சௌளம், முதல் சௌளம் பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்சத்திலையும் 15 நாளைக்குள் 14வது நாள் 13வது நாளே பண்ணிடணும்னு சொல்றது. இன்னைக்கு பண்ணினா 15வது நாளே பண்ணிடணும். 15 நாளுக்கு மேல மீறக்கூடாதுன்னு சொல்றது. அதுல பின்னாடி வருது பார்ப்போம். அந்த சௌளத்திற்கு பிறகு பிரதிபட்சத்திலும் செய்யக்கூடிய ஒரு சாமானிய சௌரம், இது அனூத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நூத்தனத்தை இது நித்தியத்துல நூத்திரம் அனூத்திரம் 2ஆ பிரிச்சுக்கிட்டோம். நூத்திரம்ங்கிறது 3வது வருஷத்துல பண்றது, அனூத்திரங்கிறது அந்த முதல் முடி இறக்குன பிற்பாடு ஒவ்வொரு பட்சத்திலையும் செய்யறது. ஒரு பட்சங்கிறது 15 நாள், சுக்லபட்சம் 15 நாள் வளர்பிறை, கிருஷ்ணபட்சம் தேய்பிறை, அது ஒரு 15 நாள். சோ இப்ப முதல்ல நித்தம் சொல்லிட்டோமா. இப்ப நைமித்திகம்னு சொன்னோம் இல்லையா, சௌரம் 2 விதம், நித்தியம் நைமித்திகம் சொல்லணும். அந்த நைமித்திகம் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க தீர்த்த யாத்திரைகள் செய்யப்படுறது. இப்ப காசி யாத்திரை போறோம், பத்ரி யாத்திரை போறோம், அதே மாதிரி திருப்பதி யாத்திரை போறோம், இல்ல உங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்கு அங்க யாத்திரைக்கு போறோம். அந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் செய்யக்கூடியது நைமித்திக சௌரம்னு பேரு. நைமித்திக சௌர கர்மா அப்படின்னு பேரு. சரி, இப்ப இந்த சௌரத்திற்கு விகிதமான சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நட்சத்திரம், வாரம், திதிகள், திக்கு, கால அவஸ்தைகள், தியாஜ்ய நட்சத்திரங்கள், தியாஜ்யம்னாக்க விடுறது, அந்த நட்சத்திரம் பண்ணிக்கவே கூடாது, தியாஜ்ய நட்சத்திரங்கள் நம்ம எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்துல சொன்னதை ஆதாரத்தோட பிரமாணத்தோட இந்த புஸ்தகத்துல சங்கிரகம் பண்ணி சொல்லியிருக்காங்க நமக்கு. சோ இந்த நூத்தன சௌரம் இருக்கு இல்லையா, இப்ப முதல் 3வது வருஷம் பண்ணணும்னு சொல்றேன் இல்லையா, அது வந்து அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீரா நட்சத்திரம், மிருகசீரான்னா மிருகசீரிடம் சமஸ்கிருத நட்சத்திரம் சொல்லிட்டு தமிழ்ல நான் திருப்பியும் சொல்றேன். அஸ்வினி தான். மிருகசிரா அப்படின்னாக்க மிருகசீரிடம் நட்சத்திரம், புனர்வசு புனர்பூசம் நட்சத்திரம், புஷ்ய நட்சத்திரம் தான், ஹஸ்த நட்சத்திரம் தான், சித்திரை நட்சத்திரம், சிரவணம் திருவோணம் நட்சத்திரம், தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் தான். இந்த 9 நட்சத்திரங்கள் வந்து விகிதமான நட்சத்திரங்கள். அன்னைக்கு அந்த முதல் முடி இறக்கிறது செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 நட்சத்திரங்களும் உத்தமம். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு 6 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. ரோகிணி நட்சத்திரம், உத்தரா பால்குனி அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சுவாதி தான், உத்தராஷாடா உத்திராடம் நட்சத்திரம், சதவிஷா சதயம் நட்சத்திரம், உத்தரா பாத்ரபதா உத்தரட்டாதி நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரங்களும் கூட மத்தியமம்
முதல்ல 9 உத்தமம் சொல்லியாச்சு, இது 6 மத்தியமம்னு சொல்லியிருக்கு. பரவாயில்ல, வேற வழி இல்ல, வேற டைம் கிடைக்கல அப்படின்னாக்கா பண்ணிக்கலாம். அதனால ரொம்ப ஒண்ணும் ஜாஸ்தி பாதிப்பு இருக்காது. சோ இது தார அனுகூலம், தாரை அனுகூலம் பார்த்துட்டு உத்தமம் இல்லைன்னா மத்தியம நட்சத்திரங்கள்ல சவுளத்தை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சொல்ற இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி யூடியூப் போட்டு போட்டு நீங்க இத இது பண்ண முடியாது, பார்க்க முடியாது. முதல் முடி இறக்கிறதுக்கு பரணி, கிருத்திகை, ஆருத்ரா, ஆருத்ரான்னா திருவாதிரை, ஆஸ்லேஷா ஆயில்யம், மகா நட்சத்திரம் மகம், பூர்வா பால்குனி பூரம், விசாகா நட்சத்திரம், அனுராதா அனுஷ நட்சத்திரம், ஜேஷ்டா கேட்டை நட்சத்திரம், மூலம் மூல நட்சத்திரம் தான், பூர்வாஷாடா பூராடம் நட்சத்திரம், பூர்வா பாத்ரபதா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 12 நட்சத்திரங்கள்லையும் முதல் முடி இறக்கிறது செய்யக்கூடாது, அது தியாஜ்யம், விளக்கப்பட வேண்டும் அன்றைக்கு நாள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது சாமான்யமான அனூத்தன சௌரங்கள். அனூத்திர சௌரங்கள் அப்படின்னு, நூத்திரம்னா புதுசா முதல் முறை இறக்கிறது. அனூத்திர சௌரங்கள்னாக்க அதுக்கப்புறம் அந்த 3 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் முடி இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் அனூத்தன சௌரம்னு பேர் அதுக்கு. சோ இதுக்கு என்ன விகித நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி, மிருகசீரா அதாவது மிருகசீரிடம், புனர்வசு புனர்பூசம், ஹஸ்தா நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம் சித்திரை, சுவாதி நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரம், சதபிஷா சதய நட்சத்திரம். இந்த புஷ்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி புஷ்ய நட்சத்திரம், ஜேஷ்டா கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 12 நட்சத்திரங்களும் ரொம்ப விகிதமானவைகள்னு சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஜேஷ்டா, சுவாதி, சதபிஷா இந்த 3 நட்சத்திரங்களும் நிஷித்தங்கள்ல ஜேஷ்டா, மத்தியமங்கள்ல சுவாதி, சதபிஷா அது கூட கிராக்கியமே அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கூட கிராகியன்னு இன்னும் ஒரு புஸ்தகத்துல சொல்லியிருக்கு, அது இங்க தெரிவிச்சிருக்காங்க. சரி, எந்த நட்சத்திரத்துல சௌரம் பண்ணாக்க என்ன பலன்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னாக்க சந்தோஷம். அஸ்வினி நட்சத்திரத்துல ஷேவிங் பண்ணிட்டீங்கன்னாக்க சௌரங்கள் மூலமா அடுத்த 15 நாள், ஏன்னா இப்ப 15 நாளுக்குள்ள நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அந்த 15 நாள் சந்தோஷமயமா இருக்குமுங்க, பொங்கி வழியும் சந்தோஷம். ஸோ பரணி நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னாக்க மரணம் சம்பாதிக்கும். இந்த ஆக்சிடென்ட் ஆறுது, போறது வர்றது, நாங்க தடுக்கி விழுது, மரண சம்பந்தமான கண்டம் வருது, இதெல்லாம் நடக்குங்க. கிருத்திகா நட்சத்திரத்துல பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க க்ஷயரோகம் வருங்க, டியூபர்குலோசிஸ் டிபி அது வருங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னாக்க ரொம்ப விசேஷங்க, ரோகம் உடம்புல இருக்க வியாதி பரிகாரமாகுங்க. மிருகசீரா நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னாக்க சௌபாகியம் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு. ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துல பண்ணிட்டீங்கன்னாக்க தன நாசம்ங்க. புனர்வசு புனர்பூச நட்சத்திரத்துல பண்ணிக்கிட்டாக்க பராக்கிரமங்க. ராமர் எப்படி பராக்கிரமி, பரசுராமர் எப்படி பராக்கிரமி, அது மாதிரி பராக்கிரமம் கிடைக்குங்க. புஷ்ய நட்சத்திரம் அது பண்ணீங்கன்னாக்க பகுமானம், நிறைய வெகுமதிகள் கிடைக்கும், தன சித்தி கிடைக்கும், நிறைய பணங்காசு எல்லாம் கிடைக்கும். பகுமானம்னா நிறைய பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். திடீர்னு போட்டி வைப்பாங்க, ஜெயிப்பீங்க, திடீர்னு உங்களை கூப்பிட்டு நல்ல இது சொற்பொழிவாதர், நல்ல வாத்தியாரு, நல்ல சர்வீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த புஷ்ய நட்சத்திரம். இந்த கேவி ராமன் ஒரு ஜோதிடர் இருக்காருங்க, அவரு among all the constellation புஷ்யா இஸ் த பெஸ்ட் ஸ்டார்னு சொல்லியிருக்காரு. அது சனியோட ஸ்டாரு இருந்தாலும் அதான் பெஸ்ட் ஸ்டார்னு அவரோட கணிப்பு. பிவி ராமன் பிரபல ஜோதிடர், அந்த கர்நாடக தேசத்துல இருந்தார், பெங்களூர். அடுத்தது ஆசிலேஷ நட்சத்திரம், தேகத்துக்கு பீடை உண்டாகுங்க. மகா நட்சத்திரம் திரவிய நாசம், திரவியங்கள்ல என்னென்ன இருக்கோ நம்ம கிட்ட அதெல்லாம் பணம் காசு என்ன திரவியமா உபயோகப்படுத்துறோமோ அதெல்லாம் நாசமாயிடும். பூர்வா பால்குனி, அதனால இந்த ஆயில்யம் மகம் பூரம் இது 3மே சரியில்லை. அந்த 3 நாளையும் நீங்க விட்டுறணும்.
இந்த பூர்வா பால்குனி பூர தண்ணிக்கு பண்ணீங்கன்னாக்க ரோகம் வியாதி வரும்னு சொல்லியிருக்காங்க. உத்தரா பால்குனியில பண்ணீங்கன்னாக்க இருக்கிற வியாதி பரிகாரம் ஆகும், ரோக பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்தா நட்சத்திரத்துல பண்ணீங்கன்னாக்க தேஜஸ் விருத்தி. தேஜஸ் விருத்தி அப்படின்னாக்க இப்ப சில பேர்லாம் பார்ப்போம், ரோட்ல நடந்து வந்துட்டே இருப்பாங்க, அவனை பார்த்தா நம்மளை அறியாம கையெடுத்து கும்பிடுவோம். திடீர்னு ரோட்லயே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு தேஜஸ், பிரம்ம தேஜஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த தேஜஸ் அது பிராமணால தான் இருக்கணும்னு கிடையாது, யாருக்கு வேணா அந்த தேஜஸ் வரலாம். அப்ப நல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேற முதலியாரா இருப்பாரு, வேற ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியில இருப்பாரு, நல்ல பழன்னு தக்காளி பழம் சக்கச்சவேன்னு இருப்பாரு. அவர் பார்த்தா அவர் முகத்துக்குள்ள ஒரு நல்ல திருநீர் வச்சு அதுக்குள்ள குங்குமம் வச்சு சந்தனம் தடவி வச்சிருப்பாரு. அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். இப்ப சட்டையை அவுத்து உள்ளுக்குள்ள பூனல் போட்டிருக்காங்கன்னா பிராமணா பார்த்துலாம் நம்ம நமஸ்காரம் பண்ணணும் கிடையாது. அந்த தேஜஸை பார்த்தோட நம்ம கையெடுத்து கும்பிடுவோம், அப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு தேஜஸ் விருத்தி ஆகும் ஹஸ்தா நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணீங்கன்னாக்க. ஸோ சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணீங்கன்னாக்க சௌபாகிய விருத்தி. சௌபாகிய விருத்தி பெண்களுக்கெல்லாம் சௌபாகியம் மங்களகரமா இருக்கும். அவங்க யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட பாரியால் மனைவிக்கு. அப்புறம் சுவாதி நட்சத்திரம் துக்க நாசம். என்ன துக்கம் இருக்கோ அது பரிகாரம் ஆயிடும். ஏதாச்சும் துக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நாசம் ஆயிடும். நமக்கு வரவே வராது துக்கம். அப்படியே ரோட்ல இருந்து அப்படியே பேக் டு பெவிலியன் போயிடும். எவன் நமக்கு துக்கம் பண்ணணும்னு நினைச்சானா அவனுக்கே போய் அடிச்சிடும். துக்க நாசம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க விசாகா நட்சத்திரம் திரவிய நாசம். திருப்பியும் அனுராதா நட்சத்திரம் மித்திர நிரோதம். ஃப்ரெண்ட்ஸு ஏதாச்சும் தகராறு பண்ணுவாங்க, எனிமிட்டி. ஸோ கேட்ட நட்சத்திரம் அதில் பண்ணிட்டீங்கன்னாக்க பூமி நாசம். இந்த அடுத்தது மூல நட்சம் பார்த்தீங்கன்னாக்க சமூல நாசம். சமூல நாசம் அப்படின்னாக்க வேரோட அறுக்கிறது, வேரோட பிடுங்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேரோட அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில செடிகள்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அது மேலே வெட்டினீங்கன்னா தழைச்சிக்கிட்டே இருக்கும். அது வேரோட பிடுங்கி அடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அது முளைக்காது. வேரோட சமூல நாசம், வேரோட மூலத்தையே அறுத்துறது. கரு இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, மூலத்தையே அறுத்துடுறாங்க. அந்த மாதிரி பூராடம் அதுவும் நாசம்தான். உத்தராடம் அது சௌக்கியம். அது மட்டும் இல்லாம நல்ல நட்பு தன்மையை வளர்க்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, இந்த நண்பர்களால் நமக்கு நல்லது நடக்கும். சௌக்கியம் மற்றும் மைத்திரியம். அடுத்தது சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சௌந்தரியம், அழகு கூடும், மங்களகரமா இருக்கும், மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். லீனு வருவான் ஒருத்தன், என்ன சும்மா உட்காந்து வா கோயில் போலாமா, கோயில போய் சாமி பார்த்துட்டு வருவான். ஸோ மங்களகரமான விஷயம் அது. அடுத்தது தனிஷ்டா அவிட்ட நட்சத்திரம் ஆயுள் விருத்தி. தனிஷ்டா நட்சத்திரம் அன்னைக்கு சேவிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க, சவரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஆயுள் விருத்தி ஆகுது. சதபிஷா சதய நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணீங்கன்னாக்கா பல விருத்தி. பலம் உடம்புல பலம் கூடுது, பலம் கூடுது. அதுக்கப்புறம் பூர்வாபாதிரபதா புரட்டாதி, அதுவும் மரணம் சொல்லிருக்கு. பரணிக்கு சொன்ன மாதிரி ஒரு மரணத்துக்கு சமானமான ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அது மாறுதா, இதெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பரணி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த அன்னைக்கு டிராவல் பண்ணா அவன் போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகும். எவன் பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவன் வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம 4 கிழமையெல்லாம் பார்த்துட்டு போனோம். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கங்க. பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை 2 சேர்ந்து வந்ததுன்னா, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்னைக்கு பஸ் டிராவலோ ட்ரெயில் டிராவலோ பண்றது மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கும், அவங்க தப்பிச்சிருவாங்க. இது உண்மை. அவங்களா மற்றவங்க ஆபத்து, அது பார்த்துக்கங்க. நீங்க பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இது ஒரு டிப்ஸ், அடிஷ்னல் டிப்ஸ். சௌரவதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ஒரு அடிஷ்னல் டிப்ஸ். ஸோ இந்த புரட்டாதினாக்கா மிருத்யுன்னு சொன்னேன். உத்தராபாதிரபதா உத்தரட்டாதி சொன்னாக்கா சுகலாபம்.
லாபம்னா சாதாரண லாபம், சுக லாபம்னா சுகத்துல லாபம். ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருப்பீங்க, ஒரு 10,000 கிடைச்சா நமக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கோடி ரூபாய் வந்திருக்கும். அந்த சுக லாபம். யாராச்சும் ஒருத்தர் ஏதோ ஒரு பொருள் சின்னதா ஆசைப்பட்டு இருப்பீங்க, பெருசா வச்சு பணம் கொடுப்பாரு. அதே மாதிரி அடுத்தது ரேவதி நட்சத்திரம். அதிகமான விருத்தி, மிகையானது, உங்களால கவுண்ட் பண்ண முடியாது அளவுக்கு அதிகமான ஒரு விருத்தி, வளர்ச்சி அது கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப சௌர விகித வாரங்கள். சரி, என்னென்ன வாரம் கிழமைகள்ல நம்ம சௌரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை, சௌமிய வாரம் புதன்கிழமை, குருவாரம் வியாழக்கிழமை, சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் கேட்பாங்க, வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள், அன்னைக்கு எப்படி ஷேவிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை ஷேவிங் பண்றது ரொம்ப விசேஷமானதுங்க, தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வெள்ளிக்கிழமை ஷேவ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாக்கா, சவரம் பண்ணாம, வெள்ளிக்கிழமை அவசியமா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை நீங்க அவசியம் ஷேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, சவரம் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, அதனால எவ்வளவு மிகப்பெரிய மகத்தான மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன். அப்ப இந்த திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, நடுப்புற செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதெல்லாம் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க செவ்வாய் மட்டும் விட்டுருங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ் டே. செவ்வாய்க்கிழமை ஷேவை பண்ணக்கூடாது. இதுக்குமே உதவாது. செவ்வாய்க்கிழமை ஷேவிங் எந்த ஷேவிங்க்கும் உதவாது. இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் இந்த கிழமையில அப்படின்னாக்க, திங்கக்கிழமை நீங்க ஷேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு முறை திங்கக்கிழமை ஷேவ் பண்ணீங்கன்னாக்க 7 மாதங்கள் உங்கள ஆயுஷ் விருத்தி ஆகுதுங்க. சோ புதன்கிழமை நீங்க பண்ணினீங்க அப்படின்னாக்க ஷேவிங் 5 மாசம் ஆயுள் விருத்தி ஆகுதுங்க. சோ வியாழக்கிழமை பண்ணினீங்கன்னாக்க குருவாரம் 10 மாசம் ஆயுள் விருத்தி ஆகுதுங்க. இங்க பாருங்க, நான் சொன்னவன் வந்துட்டாரு பாருங்க. சுக்கிரன் மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு போய் ஷேவ் பண்ண சொல்றீங்களே ஆச்சாரியரே அப்படின்னு கேட்பீங்கன்ட்டு, அந்த வெள்ளிக்கிழமை பண்ணா 11 மாசம் ஆயுள் விருத்தி ஏற்படுமாங்க. பாத்துக்கங்க, புதன்கிழமை பண்ணா 5 மாசம் தான், திங்கக்கிழமை பண்ணா 7 மாசம் தான், வியாழக்கிழமை பண்ணா 10 மாசம் தான். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வெள்ளிக்கிழமையே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க 11 மாசம் ஆயுஷ், 120 செஞ்சுரி அடிச்சிடலாம், 120 இயர்ஸ் இருக்கலாம். கலியுகத்துல 120 இயர்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, முறைப்படி வாழ்ந்தால். சரி, இப்ப விகித திதிகள், நட்சத்திரம் பார்த்தாச்சு, வாரம் பார்த்தாச்சு, திதிகள் பார்த்தோம். திதிகள்னு பாத்தீங்கன்னாக்க மொத்தமே 5 திதியில தாங்க சேவ் பண்ணிக்கலாம், சவரம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குங்க. த்விதியை, அதுக்கப்புறம் திருத்தியை. த்விதியைங்கிறது வளர்பிறையில வரக்கூடிய 1, 2வது நாள் த்விதியை. அடுத்தது திருத்தியை 3வது நாள். 4வது நாள் விட்டுடணும், சதுர்த்தி. ஏன்னா அந்த கிருஷ்ண தேய்பிரையில வரும்போது இவன சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றாங்க. அதை அந்த சதுர்த்தி 2 வேணாம், விட்டுடுங்க. பஞ்சமி, பஞ்சமி முடிச்சிட்டீங்கன்னாக்க சஷ்டி முருகனுக்கான நாள், அன்னைக்கு சேவ் பண்ணாதீங்க. சப்தமி, சப்தமி தீதியில பண்ணலாம். அப்புறம் திரையோதசி தீதியில பண்ணலாங்க. ஆக மொத்தம் த்விதியை, திருத்தியை, பஞ்சமி, சப்தமி, திரையோதசி. திரையோதசின்னா 13வது நாளுங்க. பஞ்சமி அப்படின்னாக்க பாட்டியம் பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு, பாட்டியமிலேருந்து ஆரம்பிச்சு 5வது நாளுங்க. சப்தமி 7வது நாளுங்க. 13வது நாள் திரையோதசி. நடுப்புற தசமி, ஏகாதசி அதெல்லாம் வந்துருக்கு, துவாதசி எல்லாம் வந்துருக்கு. அதனால இவ்வளவுதாங்க, 5 திதி தாங்க உகந்ததுன்னு கொடுத்துருக்குதுல்ல. இதெல்லாம் ரொம்ப விசேஷமான திதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 ஒன்லி 5 தான், ஒரு பட்சத்துல 5 திதி தான். அந்த திதி வரணும், நட்சத்திரம் வரணும், எல்லாம் வரணும். சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இப்ப தாரைகள்னு சொல்லியிருக்கு. தாராபலன், நம்ம நட்சத்திரம், உங்களோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அஸ்வினின்னு வச்சுக்குவோம் உங்க நட்சத்திரம். அப்ப பரணியில 2,
அது பண்ணிக்கலாம். ஆனா பரணி நட்சத்திரம் நட்சத்திர ரீதியா பார்த்தா அது வர்றது கிடையாது. அப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. ரோகிணி வந்து க்ஷேமம்னு சொல்லியிருக்கு. 2வது 4வது நட்சத்திரம் அது க்ஷேமம்னு சொல்லியிருக்கு. அதனால க்ஷேமம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை. திருவாதிரை 6 சாதனம்னு சொல்லியிருக்கு. விசேஷமான அமைப்பு. ஆனா திருவாதிரை வராது, விட்டுருந்தோம். சோ மைத்திரம், மைத்திரம்ங்கிறது 8வது. 8வது மைத்திரம், பரம மைத்திரம் 9வது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனப்பூசம், பூசம், அப்புறம் ஆயில்யம். ஆயில்யமும் வராது. இப்படி தாராபலன் இதை கண்டுபிடிச்சுக்கணும். உங்க நட்சத்திரத்துல இருந்து ஏதாவது, நான் உதாரணத்துக்கு அஸ்வினின்னு சொன்னேன், நீங்க வந்து மக நட்சத்திரமா இருக்கலாம், வேற ஏதாச்சும் ஹஸ்தா நட்சத்திரமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்க நம்பர்ல இருந்து உங்க நட்சத்திரே நீங்க எண்ணுங்க. உங்க நட்சத்திரம் தான் 1, அதுக்கப்புறம் 2, 3, 4 எண்ணிட்டே போகணும். அந்த 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். 2வது நட்சத்திரத்துல பண்ணா சம்பத்து, 4வது நட்சத்திரத்துல பண்ணா க்ஷேமம், 6வது நட்சத்திரத்துல பத்தினாது சாதனம், நம்ம முன்னோக்கி அழிச்சு கொண்டு போகும். 7வது நட்சத்திரம் மைத்திரம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, 8வது நட்சத்திரம் மைத்திரம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பரம மைத்திரம் 9 பரமசுகம், ரொம்ப நியோன்யம் எல்லாம் நடக்கும். நம்ம அவ்வளவு நல்லது பண்ணுவோம் அந்த 9வது நட்சத்திரம். ஸோ இப்படி அந்த 5 தான். இந்த நட்சத்திரங்கிறது மொத்தம் 27 இருக்கு. நீங்க 9 வரைக்கும் தான் நம்பர் சொல்லிட்டீங்கன்னாக்கா 9க்கு அப்புறம் திருப்பி 10 அப்படின்னாக்கா 1 ஆயிடும். அது அதுக்கப்புறம் 1, 2, 3 அடுத்த 18 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 19, 9 1 சேர்த்தா 10, 9 1 10 1, அங்கேருந்து அடுத்த 9 வரும். ஸோ 9 27. இந்த கணக்கு வந்து அப்படியே நீங்க அதை எடுத்துக்கணும். நீங்க இப்ப 9வது 10 11வது நட்சத்திரம் ஒண்ணு வருது அப்படின்னாக்க நீங்க 9 நட்சத்திரத்தை கழிச்சிட்டீங்கன்னாக்கா பாக்கி 2 வருது உங்களுக்கு. அப்படி இந்த 2ன்னு எடுத்துக்கணுங்க, டிவைட் பண்ணணும் 9ஆல. இப்ப 21 நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னாக்க 18 கழிச்சுக்கணும். 2, 9, 18 கழிச்சிட்டீங்கன்னா 3 நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் பண்ணக்கூடாது. சோ இப்படி விகிதமான இந்த தாரைகள் என்ன இருக்கோ அந்த தாராபலன் இருக்கிற அன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இது கால நியமம். எப்ப பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாட்டி சவரம் சௌரகண்டேந்து பண்ணியாச்சு அப்படின்னாக்க 15 நாளுக்கு உள்ள 2வது சவரம் பண்ணிக்கிறது சம்பத்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல சம்பத்கரமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 மாசத்துக்கு மேல சௌரம் பண்ணிக்கிட்டா ஆயுஷ்ய ஹானி, ஆயுஷ்யம் குறையுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னாக்க, இது ஜெனரல் ரூல். 15 நாளைக்குள்ளாரே 2வது சவரம் பண்ணிக்கணும், இது ஜெனரல் ரூல். ஆனா இதுல எக்ஸப்ஷன் யாருக்கு சொல்லியிருக்கேன், இப்ப ஏதோ ஒருத்தர் யாரோ இறந்து போயிடுறாங்க, தீட்டு வந்துடுறது, 18 நாள் 13 நாள் காரியம் அதெல்லாம் நடக்குது. அப்ப அந்த ஒரு பட்சம் தாண்டி ஆச்சுன்னாக்க அப்ப ஒன்றும் தோஷம் கிடையாது உங்களுக்கு, அப்ப தள்ளி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மனைவி கர்ப்பமா இருந்தா அந்த கர்ப்ப தீட்சைன்னு சொல்லுவாங்க, அந்த தீட்சை இருந்தா பண்ணிக்கலாம். ஒரு யாகம் யஜ்ஞம் இதெல்லாம் பண்ணணும், ஒரு விரதம் பண்ணணும் அப்படின்னாக்க அப்ப தீட்சைகள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு எங்கேயாச்சும் கட்டாயமா சொல்லிச்சுன்னாக்க அதை பண்ணணும். ஒரு யஜ்ஞம் யாகம்லாம் பண்ணும்போது ரொம்ப நாள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி நாள் அன்னைக்கு அவபிரத ஸ்நானம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. காவேரியில போய் குளிச்சுட்டு அவங்க கையால நம்ம தலையில அந்த தீர்த்தத்தை புரோட்சனம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அது அவபிரத ஸ்நானம் அப்படின்னு பேரு. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவபிரத ஸ்நானம் பேரு. இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது 15 நாளைக்குள்ளார 2வது சவரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கணும்.
சரி, ஓகே. இப்போ வந்து ஏதோ கம்ப்யூட்டர் இது பண்ணுது. இதை வந்து நான் இங்க முடிச்சுக்கிறேன். இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னாக்க எங்க பண்ணிக்கணும், அந்த இடத்த எப்படி சுத்தி பண்ணிக்கணும், அதெல்லாம் இருக்கு. அதை வந்து நான் அடுத்த பதிவுல நான் வந்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். சாணியெல்லாம் போட்டு மெழுகணும் அந்த இடத்த அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சன்னியாசிகள்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கணும், சன்னியாசிகள்லாம் இன்னைக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நமக்கு கிரகஸ்தர்களுக்கு நம்ம எப்ப பண்ணணும், எப்ப பண்ணக்கூடாது, அது அவசியம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் இப்ப 60 வயசு, 55 வயசு, 70 வயசு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சுட்டே இருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதுல சில பேர் கேட்கலாம், இதுல வந்து நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், நான் டெய்லி ஷேவ் பண்ணணும், நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன், நான் வந்து அண்டர் செக்ரட்டரியா இருக்கேன், நான் டெய்லி சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும், நான் பரதேசி மாதிரி தாடி வச்சுட்டு போக முடியாது, நான் டெய்லி ஷேவ் பண்ணிட்டு போகணும், எனக்கு மஸ்ட் அப்படின்னாக்க அதுக்கும் வந்து விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, விதி விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ராஜா கிட்ட வேலை செய்யற சேவகர்கள், இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போலீஸ் அவங்க, அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன். அவங்களெல்லாம் தலைக்கெல்லாம் இது கட்டிக்கணும், கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவங்கெல்லாம் முடி அப்படியே பிரித்து வச்சுட்டு வைக்கக்கூடாது, அவங்கெல்லாம் அடிக்கடி கிளீன் ஷேவ் பண்ணிக்கணும் அப்படிலாம் இருக்கு அவங்களுக்கு. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் விதி விலக்கு, அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க வந்து அவசியத்தை கேளுங்க, திருப்பி திருப்பி கேளுங்க. நான் சொன்னது வந்து எல்லாமே ஒரு சாஸ்திர பிரமாணத்தின் அடிப்படையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் இதுல சந்தேகம் இருந்தாக்க எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். என்னோட இதுவும் நான் சொல்றேன், நான் மொபைல் நம்பர் சொல்றேன். நான் என்னோட பேர் கிருஷ்ணாச்சார்னு பேரு. நான் சென்னை தாம்பரம் ஈஸ்ட்ல மப்பேடுன்னு ஒரு இடத்துல இருக்கேன். தாம்பரம் ஈஸ்ட்ல கேம்ப் ரோடு சிக்னல்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல என் வீடு இருக்கு. வெங்கம்பாக்கம்னு ஒரு ரோடு போகுது மப்பேடுங்கிற இடத்துல இருந்து. அந்த ரோட்ல ஒரு 700 மீட்டர்ஸ் தூரத்துல நான் வந்து இருக்கேன். என்னோட மொபைல் நம்பர் 9443923584. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வேற ஜோதிட சம்பந்தமான ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நான் கேட்கலாம். திருப்பி இன்னொரு மாதிரி நம்பர் சொல்றேன், 9443923584. என்னோட பேர் கிருஷ்ணாச்சார். அந்த யூடியூப்லையும் வந்து என்னோட நம்பரை நான் கொடுக்குறேன், லிங்க்லையும் கொடுக்குறேன். அதில் காட்சி இப்போ இதில் நம்பரை நீங்கள் வேகமாக சொன்னீங்க புரியலன்னா கூட அதில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட மொபைல் நம்பரு, என்னோட ஃபுல் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். எல்லாரும் இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சு, யார் யாரெல்லாம் ஏற்கனவே இது மாதிரி கடைப்பிடிச்சுன்னு இருக்கோளோ அவங்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இது வந்து சாதாரண மனிதர்களுக்கு, என்ன மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு, ஒன்றும் தெரியாத ஒரு மந்த புத்திக்காரர்களுக்கு இதை வந்து நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவ்வளவுதான். மற்றபடி பண்டிதர்கள்லாம் இதை வந்து ஒரு இதுவா எடுத்துக்க வேண்டாம், குறையா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு யோகிதை கிடையாது. நான் சாதாரண மக்களுக்கு மந்த புத்தின்னு கூட நான் சொன்னது தப்பு தான். நான் எனக்கு தான் மந்த புத்தி, கேட்கறவங்களுக்கு எல்லாம் மந்த புத்தி எடுத்துக்காதீங்க. எனக்கு மந்த புத்தி, எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுனேனோ அதை நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன். அவசியம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவசியம் இதை கேளுங்க. ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க நட்சத்திரம்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுல எத்தனாவது நட்சத்திரம், விளக்க வேண்டிய நட்சத்திரம் 12 நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். அந்த 12 நட்சத்திரத்தை ஒரு பேப்பர்ல டைப் பண்ணுங்க, இல்லைன்னா எழுதுங்க. அதே மாதிரி கிழமைகளை எழுதிக்கங்க. கிழமைகள் ஈஸி தான், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அதுல செவ்வாயை மட்டும் விட்டுருங்க, பாக்கி 4 நாள் தான் பண்ணலாம், இதுவும் ஈஸி. திதியும் வந்து 5 திதி தான் சொல்லியிருக்கேன், துவித்தியை, திருத்தியை, பஞ்சமி, சப்தமி, திரையோதசி, 5 திதி தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க கேலண்டர் காலில் பார்த்துட்டு இத்தனை மணி வரைக்கும் இது இருக்கா, இந்த திதி இருக்கா, இன்னைக்கு பண்ண வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அது என்ன லாபம்னு சொல்லியிருக்கேன், அதை பண்ணி. ஸோ வெள்ளிக்கிழமை பண்ணா 11 மாசம் ஆயுள் உங்களுக்கு கூடுது. அது அவசியம் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹரே நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மீண்டும் ஸ்டாப்.